இப்போ ட்ரீ அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்டா ஸ்ட்ரக்சரை லேர்ன் பண்ண போறோம். இங்க பாத்தீங்கன்னா நார்மல் ட்ரீ, பைனரி சர்ச் ட்ரீ, ஹீப் அண்ட் ட்ரீ டிராவர்சல் அப்படின்ட்டு ட்ரீ ரிலேட்டடா பார்க்க போற எல்லா டாபிக்ஸும் நான் எழுதியிருக்கேன். ட்ரீ அப்படின்றது வந்து ஒரு நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். அப்படின்னா என்னன்னா, நம்ம லிங்க்டு லிஸ்ட் பார்த்துருக்கோம். லிங்க்டு லிஸ்ட்ல 1 2 3 அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட் இருந்தா அதுல 1ல இருந்து நம்மளால 2க்கு போக முடியும், 2ல இருந்து 3க்கு போக முடியும். ஸோ இது வந்து ஒரு சீக்வன்ஷியலா போக முடியும். அதனால இது வந்து லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி லிஸ்ட்லயும் நம்மளால 1 2 3 அப்படின்ட்டு இண்டெக்ஸை வச்சு டிராவல் பண்ண முடியும். ஸோ அது வந்து லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். நான் லீனியர் அப்படின்னா என்னன்னா, இப்போ ட்ரீ எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ட்ரீ அப்படின்றது இப்படி இருக்கும். ஸோ இங்க நம்மளால போத் வேஸ் ஹைராரிக்கலா நம்மளால டிராவல்ஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் இங்க வந்து நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ட்ரீயை சொல்றோம். இப்போ இங்க நம்ம டிராவல்ஸ் பண்றோம் பாத்தீங்களா, இந்த டிராவல்ஸ் தான் என்ன அப்படின்ட்டு நம்ம இங்க கவர் பண்ண போறோம் ட்ரீ டிராவல்சல்ல. ஓகேவா? ஸோ ட்ரீ அப்படின்றது வந்து ஒரு நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஓகேவா? நார்மல் ட்ரீ அப்படின்றது என்னன்னா, இப்போ நான் இங்க 10 எழுதிருக்கல, 20 30 இருக்குல்ல, இப்போ இங்க வந்து நான் ஒரு 40 50 அப்படி நான் எழுதலாம். இங்க வந்து 5. ஸோ நார்மல் ட்ரீ அப்படின்றது என்னன்னா, 10ல இருந்து 40 போகுது, 30 போகுது, 20 போகுது, 50 போகுது. ஸோ இந்த மாதிரி ரூல் இல்லாம ஒரு நோட் வந்து நிறைய நோட் கூட கனெக்ட் ஆயிருக்கும். அதுக்கு ஒரு ரூல் இருக்கு. ஸோ அதுதான் வந்து இங்க நார்மல் ட்ரீ. இப்போ பைனரி ட்ரீனா என்னன்னா, 10 அப்படின்ற பேரண்ட்க்கு 0 சைல்டு இருக்கலாம், 1 சைல்டு இருக்கலாம், இல்ல 2 சைல்டு இருக்கலாம். அப்படி இருந்தா அது பைனரி ட்ரீ. 3 இருக்கக்கூடாது. அப்படின்னா என்னன்னா, இந்த மாதிரி 3 நோட்ஸ் வந்து இதோட கனெக்ட் ஆயிருக்க கூடாது. 2 தான், மேக்ஸிமம் 2 தான். 2க்கு மேல இருக்கக்கூடாது. அது 0வா இருக்கலாம், 1ஆ இருக்கலாம், 2ஆ இருக்கலாம். ஓகேவா? இப்போ எனக்கு இங்க வந்து 7 ஒரு சைல்டு, 20 ஒரு சைல்டு இருந்தா இது பைனரி ட்ரீ. இங்க 7 and 20க்கு 0 இருக்கு, 0 சைல்ட்ஸ் அப்படின்னாலும் இது பைனரி ட்ரீ. இங்க 7க்கு வந்து 5 அப்படி ஒரே ஒரு சில்ட்ரன் இருந்தாலும் அது பைனரி ட்ரீ. ஏன்னா மேக்ஸிமம் 2 தான் இருக்கணும், அதுக்கு மேல இருக்கக்கூடாது. அதான் பைனரி ட்ரீ. அட்மோஸ்ட் 2 நோட்ஸ், அதுதான் பைனரி ட்ரீ. ஓகேவா? அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண லிங்க்டு லிஸ்ட்டுமே வந்து ஒரு ட்ரீ தான். எப்படின்னா, நம்ம இங்க 1 2 3 அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணா அது ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல எப்படி இருக்கும்னா 1 2 3. ஸோ இந்த மாதிரி இது ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். இதுவும் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரீ தான். ஓகேவா? லிங்க்டு லிஸ்ட்டும். அதுக்கு அடுத்து என்ன பார்க்க போறோம்னா பைனரி சர்ச் ட்ரீ. இதுக்கு வந்து ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ பைனரி சர்ச் ட்ரீ அண்ட் ஹீப்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ட்ரீ டிராவர்ஸ் எல்லாம் என்னன்னு சிம்பிளா பார்க்க போறோம். ட்ரீ டிராவர்ஸ் எல்லாம் என்னன்னா, இப்போ நம்ம லிங்க்டு லிஸ்ட்ல 1 2 3 அப்படின்னு நம்மளால லீனியரா டிராவல்ஸ் பண்ணும்போது ட்ரீ அப்படின்ற கான்செப்ட் என்னன்னா இப்படி இருக்குமா, 1 2 3 4 5 அப்படின்ட்டு இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ இங்க லீனியர் அப்படின்றதுனால நம்மளால இந்த வேலை போக முடியும், இந்த வேலை வர முடியும். ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் டிராவல்சல் நம்ம பண்ணலாம். பட் இங்க ட்ரீயை டிராவல்ஸ் பண்றதுக்கு நம்ம கிட்ட 4 டைப்ஸ் இருக்கு. ஓகேவா? அது 4 டைப்ஸ் என்னன்றத இந்த ட்ரீ டிராவல்சல் டாபிக் எடுக்கும்போது டீப்பா படிக்கலாம். பட் இப்போ ட்ரீ டிராவல்சல்லாம் என்னன்னா, 1ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம இங்க 2 போயிட்டு 4 போயிட்டு 5 எடுத்துட்டு அப்புறம் 3 போயிட்டு இப்படி எடுக்க போறோமா, அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் 1 மேல இருக்கிற லெவலை முடிச்சுட்டு செகண்ட் லெவலை முடிச்சுட்டு தேர்ட் லெவலை முடிக்க போறோமான்ற மாதிரி எப்படி ஒரு ட்ரீயை டிராவல்ஸ் பண்ணி அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ண போறோம் அப்படின்றது மட்டும் தான் இங்க ட்ரீ டிராவல்சல். இங்க நம்ம ட்ரீ டிராவல்சல்லாம் என்னன்னு பார்த்தாச்சு, பைனரி ட்ரீ பார்த்தாச்சு, நார்மல் ட்ரீ பார்த்தாச்சு. இப்போ இருக்கிறது பைனரி ட்ரீ பிளஸ் ஹீப். இது 2 கான்செப்ட் தான் பார்க்க போறோம். இப்போ பைனரி சர்ச் ட்ரீனா என்ன, ஹீப்னா என்ன அப்படின்ட்டு கம்பேர் பண்ணி லேர்ன் பண்ண போறோம். ஸோ பைனரி சர்ச் ட்ரீனா இப்போ இங்க எக்ஸாம்பிளுக்கு இங்க 35 இருக்கு, இதை நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்து வர 71 நான் இப்போ இங்க இன்செர்ட் பண்ணோம்னா நான் என்ன பண்ணேன்னா ஒரு கண்டிஷன் எழுதணும். இப்போ 35 இருக்கு, 35 விட 71 கிரேட்டரா இல்லையான்னு பார்க்கணும். ஓகேவா? 71 வந்து 35 விட கிரேட்டர். அப்படி கிரேட்டரா இருந்தா ரைட் சைடு எழுதணும். ஸோ கிரேட்டஸ்ட் வேல்யூ எல்லாமே ரைட் சைடு போயிடணும், லோவஸ்ட் வேல்யூ எல்லாமே லெஃப்ட் சைடு வந்துடணும். இதுதான் வந்து பைனரி சர்ச் ட்ரீயோட கான்செப்ட். இப்போ வந்து நான் 71 எழுதிட்டேன். இப்போ என்கிட்ட 52 இருக்கு. 52 35 விட அதிகம். ஸோ அதனால வந்து இங்க வந்துடும், ரைட் சைடு வந்துடும். ரைட் சைடுல 71 இருக்கு, பட் 52 71 விட ரொம்ப கம்மி. அதனால வந்து 52வை லெஃப்ட் சைட் ரைட் பண்ணிப்போம். கனெக்ஷன் இப்படி வருமா. அதுக்கு அடுத்து 47 வந்து 35 விட அதிகம். ஸோ அதனால ரைட் சைடு. 71 விட அதிகமா இல்லை, அதனால லெஃப்ட் சைடு. லெஃப்ட் சைட்ல 52 இருக்கு, 52 உடைய 47 அதிகமா இல்லை, அது கம்மி. அதனால இது வந்து லெஃப்ட் சைடு வருது. ஸோ இந்த கனெக்ஷன் வருதா. அடுத்து 98
98 அப்படின்றது 35 விட அதிகம், அதனால ரைட் சைடு. அதே மாதிரி 71 விட அதிகம், அதனால ரைட் சைடு. இங்க 98 இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து 17 அப்படின்றது 35 விட ரொம்ப கம்மி, அதனால லெஃப்ட் சைடு வரும் 17. இப்போ பாத்தீங்கன்னா 35க்கு நீங்க ஃபுல்லாவே கம்பேர் பண்ணாலும் 35க்கு 2 இருக்கு, அதாவது 2 நோட்ஸ் இருக்கு, அட்மோஸ்ட் 2 தான் இருக்கு. அப்படின்னா இது பைனரி. ஓகேவா? அந்த பைனரி உடைய அந்த ரூலை வந்து நம்ம இங்க வந்து சாட்டிஸ்ஃபை பண்றோம். 2 இருக்கு. அதே மாதிரி 17 வந்து 0 இருக்கு, 0 இருக்கலாம் இல்ல 1 இருக்கலாம், அங்க 0 இருக்கு. 71க்கு 2 இருக்கு, அந்த ரூல் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. 47க்கு வந்து 0 இருக்கு. ஸோ இது வந்து எல்லாமே வந்து இந்த பைனரி ட்ரீ நம்ம பார்த்தோம்ல, அதோடைய ரூலுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ இங்க பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வேல்யூ வந்து 25. 25ன்றது 35 விட ரொம்ப கம்மி, அதனால லெஃப்ட் சைடு. 17 விட அதிகம், அதனால இது ரைட் சைடு. 5 அப்படின்றது 35 விட கம்மி, லெஃப்ட் சைடு. 17 விட கம்மி, லெஃப்ட் சைடு. ஸோ இப்படிதான் பைனரி சர்ச் ட்ரீயை நம்ம கிரியேட் பண்ணுவோம், லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸை வச்சு கிரியேட் பண்ணுவோம். பட் இப்போ ஹீப்னா என்னன்னா, இப்போ என்ன 35 இருக்கு, அதை நான் இன்சர்ட் பண்றேன். ஸோ ஹீப் கான்செப்ட் என்னன்னா கம்ப்ளீட் ட்ரீ. அது ஒரு கம்ப்ளீட் ட்ரீ அப்படின்னா என்னன்னா, ஆக்சுவலா ட்ரீஸ்ல வந்து 3 கேட்டகரிஸ் இருக்கு. ஓகேவா? என்னன்னா ஃபுல் ட்ரீ, கம்ப்ளீட் ட்ரீ, அப்புறம் வந்து பெர்ஃபெக்ட் ட்ரீ. இந்த மாதிரி 3 கான்செப்ட்ஸ் இருக்கு. அப்படின்னா என்னன்னா, இப்போ ஃபுல் ட்ரீக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. அதாவது என்னன்னா, ஒரு நோட் வந்து எய்தர் 0 நோட பாயிண்ட் பண்ணோம், இல்ல 2 நோட்ஸை பாயிண்ட் பண்ணோம். அப்படி பாயிண்ட் பண்ணா அது ஃபுல் ட்ரீ. ஒரு நோட் ஒரே ஒரு நோட பாயிண்ட் பண்ணா அது வந்து ஃபுல் ட்ரீ இல்லை. அதுதான் இங்க வந்து பேசிக் ரூல். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து என்கிட்ட 35 இருக்கு. 35 வந்து நெக்ஸ்ட் வேல்யூ 71 பாயிண்ட் பண்ணா, ஸோ இங்க வந்து இது ஃபுல் ட்ரீயா இல்லை. செகண்ட் ஸ்டெப்ல இது ஃபுல் ட்ரீயா இல்லை. பட் தேர்ட் ஸ்டெப்ல நான் வந்து இப்போ 52 ஆட் பண்ணா இது வந்து ஃபுல் ட்ரீ. ஏன்னா இந்த நோடுக்கு வந்து 2 சைல்டு இருக்கு, இந்த நோடுக்கு வந்து 0 இருக்கு. பட் இங்க இருக்க எந்த நோடுக்கும் ஒரே ஒரு சைல்டு இல்லை. ஸோ அதனால ஒரு சைல்டு இல்லாம 0 ஆர் 2 சைல்ட்ஸ் இருந்தா அது வந்து ஃபுல் ட்ரீ. இப்போ இது வந்து ஃபுல் ட்ரீ. ஓகேவா? கம்ப்ளீட் ட்ரீ அப்படின்றது என்னன்னா லெஃப்ட் டு ரைட் வரணும். லெஃப்ட் டு ரைட் நம்ம ஒரு ட்ரீயை ஃபில் பண்ணா அது வந்து ஒரு கம்ப்ளீட் ட்ரீ. எக்ஸாம்பிள் 71க்கு அப்புறம் நான் இங்க 52 இன்சர்ட் பண்றேன். இப்போ வந்து இது வந்து ஒரு கம்ப்ளீட் ட்ரீ. இன்கேஸ் நான் இந்த 52 ஃபில் பண்ணாம லெஃப்ட்ல பண்ணாம ரைட்ல பண்ணன்னு வைங்க, இது வந்து ஒரு கம்ப்ளீட் ட்ரீ இல்ல, அதே மாதிரி ஃபுல் ட்ரீயும் இல்லை. ஏன்னா 71 அப்படின்றது ஒரு பாயிண்ட் பண்ணுது. பட் நான் வந்து இந்த 52 இங்க இன்சர்ட் பண்ணா இது வந்து ஒரு கம்ப்ளீட் ட்ரீ. ஏன்னா லெஃப்ட்ல ஃபில் பண்றோம். ஸோ இது கம்ப்ளீட் ட்ரீ பட் ஃபுல் ட்ரீ இல்லை. ஏன்னா ஒரு நோட வந்து 71 பாயிண்ட் பண்ணுது. அதே மாதிரி இப்போ நான் இன்னும் கொஞ்சம் வந்து இன்சர்ட் பண்றேன் 71. அதுக்கு அடுத்து வந்து நான் இங்க வந்து இன்சர்ட் பண்ணக்கூடாது. இப்போ நான் இங்க 98 இன்சர்ட் பண்ணா இது வந்து கம்ப்ளீட் ட்ரீ இல்லை. ஏன்னா வந்து இங்க வந்து எம்டியா இருக்கு. அந்த லெவலை நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணோம். இப்போ நான் இங்க வந்து 98 அப்படின்னு நான் போட்டா இப்போ வந்து இது வந்து கம்ப்ளீட் ட்ரீ. ஓகேவா? லெஃப்ட்ல ஃபில் பண்ணிட்டோம் பட் ஃபுல் ட்ரீ இல்லை. ஏன்னா 50 வந்து ஒரு நோட பாயிண்ட் பண்ணுது. இன்கேஸ் நான் வந்து இப்போ இதை வந்து நெக்ஸ்ட் வேல்யூவா 17 அப்படின்னு நான் ஃபில் பண்றேன்னா இப்போ வந்து இது வந்து ஃபுல் ட்ரீ பிளஸ் கம்ப்ளீட் ட்ரீ. ஓகேவா? ஏன்னா ஃபுல் ட்ரீக்கு இங்க இருக்கிற 35 அப்படின்ற நோடு 2 பாயிண்ட் பண்ணுது, 71 2 பாயிண்ட் பண்ணுது, 52 பாயிண்ட் பண்ணுது, கீழே இருக்கிற எல்லாமே 0 பாயிண்ட் பண்ணுது. ஸோ எந்த ஒரு நோடும் ஒரே ஒரு சிங்கிள் நோட பாயிண்ட் பண்ணல, அதனால இது வந்து ஃபுல் ட்ரீ. கம்ப்ளீட் ட்ரீன்றதால எல்லாமே லெஃப்ட்லேயே ஃபில் பண்ணிட்டோம். இப்போ வந்து நான் இங்க ஒரு வேல்யூ 5 ஆட் பண்ணா இது கம்ப்ளீட் ட்ரீ. பட் இன் கேஸ் நான் 5 எடுத்துட்டு இங்க எங்கேயாவது 5 ஆட் பண்ணா இது கம்ப்ளீட் இல்லை. ஏன்னா நம்ம ஃபில் பண்ண வேண்டியது லெஃப்ட் சைட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத ஃபில் பண்ணோம். ஓகேவா? பெர்ஃபெக்ட் ட்ரீ அப்படின்றது பெர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்டு. டாப்ல வந்து 1 இருக்கா, அப்புறம் 2 இருக்கா, அப்புறம் இங்க 3 இருக்கணும். இன்கேஸ் 3 இல்லாம இங்க 17 மட்டும் இருந்ததுன்னா இது வந்து பெர்ஃபெக்ட் ட்ரீ இல்லை. அதே மாதிரி ஃபுல் ட்ரீயும் இல்லை, இது வந்து கம்ப்ளீட் ட்ரீ மட்டும் தான். பட் நான் இந்த 98 நான் எடுத்தா இது வந்து ஃபுல் ட்ரீ பிளஸ் கம்ப்ளீட் ட்ரீ பட் பெர்ஃபெக்ட் இல்லை. பெர்ஃபெக்ட் ஆகணும்னா நம்ம இங்க இன்னொரு 2 நோட ஆட் பண்ணோம். ஸோ இந்த லெவல் எல்லாமே ஃபுல் ஆயிட்டு இருந்தா அது வந்து பெர்ஃபெக்ட் ட்ரீ. ஸோ இப்போ நமக்கு ஃபுல் ட்ரீனா என்னன்னு பார்த்தாச்சு, கம்ப்ளீட் ட்ரீனா என்னன்னு பார்த்தாச்சு, பெர்ஃபெக்ட் ட்ரீனா என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ ஹீப் அப்படின்றது வந்து கம்ப்ளீட் ட்ரீ அப்படின்ற இந்த கேட்டகரியில தான் வரும். அது எப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற வேல்யூவை லெஃப்ட்ல இருந்து ஃபில் பண்ணிட்டே போகணும். அது நம்ம கம்பேர் வந்து அப்புறமா தான் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து இன்சர்ட் பண்ணுவோம், அது வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட் போகும். இப்போ என்கிட்ட 35 இருக்குன்னு வைங்க, 35 ஃபர்ஸ்ட். இங்க 35 நம்ம கம்பேர் பண்ணோம். எங்க 71 நெக்ஸ்ட் வேல்யூ ரைட்ல போகணுமா லெஃப்ட்ல போகணுமா நம்ம கம்பேர் பண்ணோம். பட் இங்க என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இன்சர்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? நம்ம லெஃப்ட்ல இன்சர்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து இங்க கம்பேர் பண்ண போறோம். அது எப்படின்னா
71 35 உடைய அதிகமா கம்மியா இருக்கு. ஹீப்ல வந்து 2 மெத்தட்ஸ் இருக்கு, மினிமம் ஹீட், மேக்ஸ் ஹீப், இந்த மாதிரி 2 இருக்கு. இப்போ நம்ம மேக்ஸ் ஹீப் பண்ண போறோம். மேக்ஸ் ஹீப்னா மேக்ஸிமம் வேல்யூ வந்து டாப்ல இருக்கும், ஓகேவா? அதுதான் மேக்ஸ் ஹீப். இப்போ 35 பண்றோம். 35 உடைய 71 வந்து அதிகமா கம்மியான்னு பாக்குறோம். அதிகம்னும் போது நமக்கு இப்போ மேக்ஸ் ஹீப் வேணும். மேக்ஸ்னா மேக்ஸிமம் வேல்யூ மேல போகணும். ஸோ இப்போ நான் இந்த 35 எடுத்துட்டு 71 போட போறேன். இங்க 35 இருக்க போகுது, ஓகேவா? இதை நான் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வேல்யூ என்ன? 52. 52 வந்து எங்க இன்சர்ட் பண்ண போறோம்? நமக்கு தெரியாது கம்ப்ளீட் ட்ரீன்ட். ஸோ லெஃப்ட்டுக்கு அடுத்து இருக்கிறது ரைட். அதை வந்து நம்ம இங்க ஃபர்ஸ்ட் வந்து இன்சர்ட் பண்ணிடணும். இங்க வந்து நம்ம பார்த்து லெஃப்டா ரைட்டான்னு பார்ப்போம், பட் அங்கெல்லாம் அப்படி இல்லாம இன்சர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஷிஃப்ட் பண்ண போறோம். பப்ளிங் அப் அப்படின்னு வாங்க. ஸோ வந்து பபிள் பண்ணி மேலே போகுமா கீழே போகுமா அப்படின்னு பார்க்க போறோம். 52 வந்து 17 அதிகமாக கம்மியான்னு பார்க்கணும். கம்மி, அதனால அது அங்கேயே இருந்தா ஓகே, நம்ம அங்கேயே விட்டுறோம். அடுத்து 47 என்ன பண்றோம்னா லெஃப்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ணிடுறோம், அப்புறம் வந்து கம்பேர் பண்ண போறோம். எப்படின்னா 47 செகண்ட் லெவல்ல இருக்கிறது வந்து அதிகமா இருக்கணும். பட் 35 47 ரொம்ப கம்மி, அதனால வந்து இங்க நம்ம திரும்ப ஷிஃப்ட் பண்ண போறோம். அப்படின்னா என்ன ஆகும்னா 47 இங்க போயிடும், 35 இங்க வந்துடும். இப்போ 47 இன்சர்ட் பண்ணி 98 ஃபர்ஸ்ட் நம்ம இங்க இன்சர்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் தான் கம்பேர் பண்ண போறோம். இப்போ 98 47 ரொம்ப கம்மி, அதனால இது ஷிஃப்ட் பண்ணுமா? இப்போ இது வந்து 98 ஆயிடுமா, இது 47 ஆயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 98 70 ரொம்ப அதிகம், அதனால 98 தான் மேல போகணும். அப்போ இங்க வந்து 71 வந்துடும், இங்க வந்து 98 போயிடும். ஸோ இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிட்டு அப்புறம் கம்பேர் பண்ணி அதை பப்ளிங் அப் பண்ணி மேலே கொண்டு போகிறது தான் மேக்ஸிமம் ஹீட். அதுவே மினிமம் ஹீட்னா மினிமம் வேல்யூ கொண்டு போகும், அவ்வளோதான். இங்கே வந்து 17 ஃபர்ஸ்ட் நான் இங்கே இன்செர்ட் பண்ணிட்டு செக் பண்ணுறேன். 17 அதுக்கு மேலே இருக்கிற லெவல் வந்து அதிகமாக இருக்குது, அதனால வந்து 17 அப்படியே விட போகிறேன். அடுத்து 25 நான் இங்கே வந்து இன்செர்ட் பண்ண போகிறேன். 25 விட மேலே இருக்கிற லெவல் வந்து அதிகம், அதனால 25 அப்படியே விட போகிறேன். 5 அப்படின்றத நான் வந்து இங்கே இன்செர்ட் பண்ண போகிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கம்ப்ளீட் ட்ரீ, ஏன்னா நம்ம லெஃப்ட் டு ரைட் பண்றோம். பட் இதை ஃபுல் ட்ரீயான்னு கேட்டா இல்ல, ஏன்னா இங்க 5 அப்படின்றது வந்து சிங்கிள் சைல்டா இருக்கு 35 அப்படின்ற பேரண்ட். ஸோ அதனால இது வந்து ஃபுல் ட்ரீ இல்ல, இது கம்ப்ளீட் ட்ரீ. பர்ஃபெக்ட் ட்ரீயும் இல்ல. பர்ஃபெக்ட் ட்ரீ ஆகும்னா இன்னும் இங்க வந்து இங்க இந்த மாதிரி 8 வேல்யூஸ் நீங்க ஆட் பண்ணாதான் இது வந்து பர்ஃபெக்ட் ட்ரீ. இப்போ வந்து இது பர்ஃபெக்ட் ட்ரீ இல்ல. ஸோ இதுதான் வந்து ஹீப், இதுதான் வந்து பைனரி சர்ச். இப்போ பைனரி சர்ச் அண்ட் ஹீப் இது ரெண்டுத்துக்கும் உள்ள பிக் ஓ என்னன்னு பார்க்க போறோம். அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதை வச்சு தான் எந்தெந்த சினாரியோல என்னென்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ண போறோம் அப்படின்றது நமக்கு தெரியும். இதை லிஸ்ட் அண்ட் லிங்க் லிஸ்ட் இது கூட எல்லாத்தையும் சேர்த்து கம்பேர் பண்ணி இதோடைய பிக் ஓவை கண்டுபிடிக்க போறோம். ஸோ இது வந்து கொஞ்சம் கவனமா பாருங்க. இப்போ இங்க பைனரி சர்ச்சோட பிக் ஓ காம்ப்ளெக்சிட்டியை லிஸ்ட் அண்ட் லிங்க் லிஸ்ட்டை வச்சு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து சர்ச் பை வேல்யூ. நம்ம ஒரு வேல்யூவை சர்ச் பண்றோம்னா, எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இப்போ 52 வேணும்னு வைங்க. நான் 52 எப்படி சர்ச் பண்ணுவேன்னா 35 வருவேன். 35 விட 52 அதிகமா கம்மியான்னு பார்ப்பேன். அதிகம் போது நான் ரைட் சைடு வருவேன். அப்புறம் லெஃப்ட் சைடு இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நான் வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு மட்டுமே நான் சர்ச் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது ரைட் சைடுல 71 வரும். 71 52 கம்மியா அதிகமான்னு பார்ப்பேன். கம்மின்னு போது நான் லெஃப்ட் சைடு வருவேன். ஸோ ரைட் சைடு ஃபுல்லா வந்து நான் வந்து நெக்லெக்ட் பண்ணிடுவேன். ஸோ அதனால இங்க வந்து இப்போ பாத்தீங்கன்னா 35 ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், 47 ஃபோர்த் லெவல். இங்க எத்தனை வேல்யூக்குன்னு பாத்தீங்கன்னா 8 வேல்யூஸ் இருக்கு. இந்த 8 வேல்யூஸ்ல நான் ஒரு வேல்யூ சர்ச் பண்ணணும்னா எனக்கு வந்து மேக்ஸிமம் 4 லெவல் வரைக்கும் போனா போதும், ஓகேவா? நான் மைனஸ் பண்ணி வரதுனால 4 லெவல் வந்தா போதும். இது வந்து என்ன கான்செப்ட்னா டிவைட் அண்ட் கான்கர். அதாவது நம்ம ஆல்ரெடி பைனரி சர்ச் பண்ணிருப்போம், லிஸ்ட்டை வச்சு ஒரு பைனரி சர்ச் பண்ணிருப்போம். அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி தான் இங்கேயும். இதுவும் வந்து log n, அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி தான் சர்ச் பை வேல்யூ. ஒரு வேல்யூ சர்ச் பண்ணா இன்கேஸ் நான் அந்த வேல்யூ இங்க நான் சர்ச் பண்ணேன்னா எனக்கு 52 வேணும்னா இது தேர்ட்ல இருக்கு, அதனால ஆஃப்ல முடிஞ்சிடும். பட் இன்கேஸ் இது வந்து லாஸ்ட்ல இருந்தா நான் n டைம்ஸ் இதை ரன் பண்ணும். ஸோ இது வந்து பிக் ஓ ஆஃப் n, இது வந்து பிக் ஓ ஆஃப் log n. ஸோ பைனரி சர்ச் ட்ரீ வந்து லிங்க் லிஸ்டோட கம்பேர் பண்ணா இதோடைய சர்ச் பை வேல்யூ வந்து கொஞ்சம் எஃபிஷியன்ட். லிஸ்ட்ல சர்ச் பண்ணாலும் சேம். நான் இண்டெக்ஸ் வச்சு சர்ச் பண்ணா 52 செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்துடலாம். பட் எனக்கு இண்டெக்ஸ்னா என்னன்னு தெரியாதப்போ நான் லிஸ்ட்டை கம்பேர் பண்ணாலுமே எனக்கு வந்து பிக் ஓ ஆஃப் n தான் கிடைக்கும். ஸோ அதனால சர்ச் பை வேல்யூக்கு வந்து பைனரி சர்ச் வந்து ரொம்ப எஃபிஷியண்டா இருக்கு. இன்செர்ட் பார்த்தாலுமே இப்போ நான் வந்து ஒரு வேல்யூ நான் இன்செர்ட் பண்ண போறேன்னு வைங்க, 18 வச்சுங்க. 35 வருவேன், 35 இருந்து 17 வருவேன். 17 விட 18 அதிகமாக கம்மி பண்ணுவேன். அதிகம் அப்படின்னா இங்க போவேன். பட் 25 விட அது கம்மி, அதனால வந்து நான் இங்க இன்செர்ட் பண்ணுவேன்.
ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா 4 லெவல்ஸ் தான் வந்திருக்கேன். பட் இது என்னுடைய 9th எலமெண்ட். அப்படி இருக்கும் போதும் இதனால 4 டைம்ஸ் தான் வருது. இதுவும் log ஆஃப் n. அதனால இதுவும் வந்து big O ஆஃப் log n தான். இன்சர்ட் அண்ட் சர்ச் பை வேல்யூ big O ஆஃப் log n. பட் இங்க நான் வந்து இன்சர்ட் பண்ணோம்னா நான் லாஸ்ட்ல இன்சர்ட் பண்ணலாம். ஓகேவா? அது வந்து எனக்கு big O ஆஃப் 1. ஸோ உங்களுக்கு இப்போ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி எனக்கு ஒரு அல்கோரிதம் வேணும். அந்த அல்கோரிதம்ல நான் வந்து நிறைய வேல்யூஸை ஆட் பண்ணிட்டே இருப்பேன். எனக்கு ஆட் பண்றது ரொம்ப எஃபிஷியண்டா இருக்கணும். பட் ரிட்ரீவ் பண்றது எனக்கு ஸ்லோவா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு போது லிங்க் லிஸ்ட் தான் சூஸ் பண்ணணும், இல்லை லிஸ்ட்டை சூஸ் பண்ணணும். இன் கேஸ் அவங்க வந்து எனக்கு இல்லை எனக்கு எல்லாமே எஃபிஷியண்டா வேணும்னா இங்க பாத்தீங்கன்னா சர்ச் பை வேல்யூ இன்சர்ட் வந்து ரொம்ப எஃபிஷியண்டா இருக்கு. அது வந்து லாக் என் தான், லாக் என் எஃபிஷியன்ட் தான். பட் பிக் ஆஃப் ஒன் அதை விட எஃபிஷியன்ட். பட் எதுல பார்த்தீங்கன்னா இன்சர்ட்ல மட்டும்தான். மற்றபடி சர்ச் பை வேல்யூ இன்சர்ட் ரிமூவ் இது எல்லாமே லாக் என். இந்த மாதிரி அவங்க வந்து எனக்கு சர்ச் தான் மெயின் அப்படின்னா லிங்க் லிஸ்ட் போகணும். இல்லை எனக்கு வந்து எல்லாமே மெயின் அப்படின்னா பைனரி சர்ச் ட்ரீ அப்படின்றது வந்து ஒரு நல்ல ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேவா? அதே மாதிரி இங்கேயும் அதான் ஆட் பண்றதுனா லாஸ்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்சர்ட் வந்து இங்கே எஃபிஷியண்டா இருக்கு. ரிமூவும் சேம் இன்சர்ட் பண்ண மாதிரி 4th லெவல் போய் ரிமூவ் பண்ண போறோம். ஸோ இதுவும் லாக் என். ஓகேவா? பிக் ஆஃப் லாக் என். பட் இங்க ரிமூவ் பண்ணோம்னா நம்ம அது எந்த வேல்யூ பார்க்கணும். இன்கேஸ் அது லாஸ்ட் வேல்யூவா இருந்தா ஓகே. அப்படி இல்லைன்னா இப்போ 47th வேல்யூ அந்த மாதிரி வேல்யூவா இருந்தா இது பிக் O ஆஃப் n. இதுவும் பிக் O ஆஃப் n. இன்கேஸ் நீங்க சென்டர்ல எங்க ரிமூவ் பண்ணினா ரீஇண்டெக்சிங் பண்ணும். ஸோ இங்க வந்து சர்ச் பை வேல்யூ இன்சர்ட் அண்ட் ரிமூவ் வந்து எல்லாத்துக்குமே இது வந்து பிக் O ஆஃப் லாக் n. பட் இங்க இன்சர்ட் மட்டும் பிக் O ஆஃப் 1 ரொம்ப எஃபிஷியண்டா இருக்கு. மற்ற எல்லாத்துக்குமே பிக் O ஆஃப் n. இங்க இன்சர்ட்க்கு லிங்க் லிஸ்ட் அண்ட் லிஸ்ட் வந்து ஒரு நல்ல கான்செப்ட். மற்ற எல்லாத்துக்குமே வந்து பைனரி சர்ச் ட்ரீ வந்து ஒரு நல்ல டேட்டா ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இப்போ நம்ம கிட்ட பைனரி சர்ச் ட்ரீயை பண்றோம். பட் நம்ம ஆல்ரெடி பைனரி சர்ச் வந்து லிஸ்ட்ல பண்ணிருக்கோம். ஓகேவா? நம்ம கிட்ட ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் இருந்திருக்கு. அது வந்து ஒரு சார்ட்டடா இருக்கும். ஓகேவா? இந்த சார்ட்டட் லிஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா டிவைட் பை 2 பண்ணி ரைட்ல போகுதா லெஃப்ட்ல போகுதா நம்ம டிசைட் பண்ணுவோம். பட் இங்க இண்டெக்ஸை வச்சு மட்டும் தான் நம்ம வந்து இந்த டேட்டா ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். பட் இங்க வந்து இண்டெக்ஸ் அப்படின்றது இல்லை. நம்ம ஒரு ரியல் வேர்ல்ட் சினாரியோக்கு போகும்போது நமக்கு இண்டெக்ஸ் அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சா டைரக்டா வந்து நம்ம பைனரி சர்ச் யூஸ் பண்ணலாம் லிஸ்ட்டை வச்சு. பட் நமக்கு வேல்யூ மட்டும் தான் தெரியும். பட் அது எந்த இண்டெக்ஸ்ல இருக்கு அப்படின்றது தெரியலன்னா நம்ம பைனரி சர்ச் ட்ரீ தான் யூஸ் பண்ணோம். ஏன்னா இங்க வந்து இண்டெக்ஸ் வச்சு மட்டும் தான் பண்ண முடியும். இன்கேஸ் உங்களுக்கு அது இண்டெக்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருந்தா நீங்க லிஸ்ட்டுக்கு பதிலாக டிக்ஷனரி கூட யூஸ் பண்ணலாம். டிக்ஷனரியில் 1னா டைரக்டா 1 ஆக்சஸ் பண்ணலாம், 2 ஆக்சஸ் பண்ணலாம், கீயை வச்சு ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அதனால எல்லாமே எஃபிஷியண்டா இருக்கணும்னா பைனரி சர்ச் யூஸ் பண்ணும். இல்லை எனக்கு வந்து இன்சர்ட் மட்டும் தான் மெயின், மற்றதெல்லாம் வந்து ஓகே அப்படின்னா நீங்க லிஸ்ட், லிங்க்டு லிஸ்ட், டிக்ஷனரி இந்த மாதிரி இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஹீப் இருக்கு. ஸோ இப்போ இந்த ஹீப்பை இதோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ பைனரி சர்ச் ட்ரீ எங்க யூஸ் பண்ணணும், ஹீப் எங்க யூஸ் பண்ணணும்ன்ற பார்க்க போறோம். நமக்கு தெரியும் பைனரி சர்ச் ட்ரீல சர்ச் பை வேல்யூ இண்டெக்ஸ் ரிமூவ் எல்லாத்துக்குமே லாக் என் தான். இங்க வந்து ஹீப்ல நம்ம ஆக்சுவலா ஹீப் எங்க இதுக்கு யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ப்ரியாரிட்டி கியூக்கு யூஸ் பண்ணும். ப்ரியாரிட்டி கியூனா என்னன்னா 98 அப்படின்றது வந்து மேக்ஸிமம் ப்ரியாரிட்டி. நமக்கு ஒரு சினாரியோ இருக்கு, அங்க வந்து நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ வேணும், மேக்ஸிமம் ப்ரியாரிட்டி கியூ தான் வேணும்னா நம்ம 98 மேல இருக்கு 98 வந்து ரிமூவ் பண்ணிட்டு 25 மேல போட்டு திரும்ப ஸ்வாப் பண்ணி அது ஸ்ட்ரக்சர்டா வச்சிருவோம். ஓகேவா? ஸோ நம்ம பைனரி சர்ச் எதுக்கு யூஸ் பண்றோம்னா இந்த மாதிரி இன்சர்ட், லாக், சர்ச்க்கு யூஸ் பண்றோம். ஹீப் எதுக்குன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்க வேல்யூ வந்து ரொம்ப ஃபாஸ்டா ரிட்ரீவ் பண்ணோம்னா இப்போ எனக்கு வந்து ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி கியூ வேணும்னா நான் 98 வந்து ரிமூவ் பண்றது எனக்கு பிக் O ஆஃப் 1 தான். பட் இங்க நான் ரிமூவ் பண்ணோம்னா அதை சர்ச் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ரிமூவ் பண்ணோம். அது வந்து பிக் O ஆஃப் லாக் என். ஷார்ட்டட் வேல்யூ வேணும்னா பிக் O ஆஃப் 1 ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் வந்து இங்க ஹீப் யூஸ் பண்றோம். ஹீப் வந்து மேல இருக்க டாப் வேல்யூ ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி எடுக்கிறதுக்கு வந்து பிக் O ஆஃப் 1 தான் வருது. மற்றபடி ரிமூவ் அண்ட் இன்சர்ட் பண்றதுக்கு பிக் O ஆஃப் லாக் என். இதுல இருக்க கான்செப்ட் தான் இதுலயும். நம்ம ஏன் ட்ரீயை யூஸ் பண்ணாம ஹீப் யூஸ் பண்றோம்னா ட்ரீ அப்படின்றது வந்து இப்போ எக்ஸாம்பிள் நம்மகிட்ட ஒரு லிங்க்டு லிஸ்ட் இருக்கு. ஓகேவா? இது நான் என்ன சொன்னா இதுவும் வந்து ஒரு ட்ரீ தான் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்படி லிங்க் லிஸ்ட் ஒரே லிங்க் லிஸ்டா இருந்தா இன்கேஸ் இப்போ என்கிட்ட இங்க இருக்க நம்பர் எல்லாமே 35, 71, 98 அந்த மாதிரி இருந்ததுன்னு வச்சுங்க. 35, 71, 98 அப்புறம் 100னா 100 நான் இங்க ஆட் பண்ணுவேன்னா ஸோ என்கிட்ட இந்த வேல்யூ மட்டும் தான் இருக்கும். நான் இன்கேஸ் நான் டிராவல்ஸ் பண்ணணும்னா இது என்கிட்ட 4 வேல்யூஸ் தான் இருக்கு. 4 வேல்யூஸ் நான் டிராவல்ஸ் பண்ணோம். அப்போ இது வந்து பிக் O ஆஃப் n. பட் இந்த கான்செப்ட் ஹீப்ல வராது. ஏன்னா ஹீப் அப்படின்றது வந்து ஒரு கம்ப்ளீட்லி லெஃப்ட் டு ரைட். நம்ம worst கேஸ் சினாரியோல இங்க வந்து பிக் O ஆஃப் n வரும் பைனரி சர்ச் ட்ரீல. பட் ஹீப்ல வந்து எப்பயுமே பிக் O ஆஃப் லாக் n மட்டும் தான் வரும். ஏன்னா இது வந்து ஒரு கம்ப்ளீட் ட்ரீ.
கம்ப்ளீட்லி அப்படிங்கும் போது நம்ம இந்த லெவலை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். பட் இங்க வந்து அது இல்லாததுனால லெஃப்ட்ல போகாம டாப் ஹையஸ்டா இருந்தா அப்படியே அது வந்து ஒரே லைனா கூட வர சான்ஸ் இருக்கு. அதனாலதான் நம்ம பைனரி சர்ச் யூஸ் பண்ணாம ஹீப் யூஸ் பண்றோம். ஸோ இங்க ஹீப் யூஸ் பண்றதுனால என்ன நடந்தாலுமே இங்க வந்து இது வந்து பிக் ஆஃப் லாக் என் மட்டும்தான். அந்த மாதிரி டாப்ல இருக்க வேல்யூ நமக்கு சினாரியோட டாப்ல இருக்க வேல்யூ ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி வேல்யூ எடுக்கணும்னா நம்ம ஹீப்புக்கு போகலாம். ஏன்னா இது வந்து பிக் ஆஃப் 1ல வந்து ரிமூவ் பண்ணலாம். ஸ்வாப் பண்றதும் இப்போ வந்து 25 மேல போகும். இப்போ நான் 98 ரிமூவ் பண்ணா இங்க ஒரு வேல்யூ நான் வந்து ஸ்டோர் பண்ணல, அப்போ 25 மேல போகும். அப்புறம் 25 விட ஹையஸ்ட் வேல்யூ எதுன்னு பார்ப்போம். 71னா 71 மேல போகும், 25 கீழே வரும். அப்புறம் வந்து இதோட வேல்யூ பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஷார்ட் பண்ணுவோம். அது கம்ப்ளீட்டா நம்ம வந்து ஹீப்ல பார்க்கலாம். பட் இதுதான் ஹீப்புக்கும் பைனரி சர்ச்சுக்கும் இல்லை ஒரு டிஃப்ரெண்ட். உங்களுக்கு அட் த எண்ட் ஒரு வேல்யூவை ரொம்ப ஹையஸ்ட் ப்ரியாரிட்டிக்கு வேல்யூ எடுக்கணும்னா ஹீப் போகலாம். இல்லை எனக்கு சர்ச் இன்சர்ட் ரிமூவ் தான் வேணும் அப்படின்னும் போது நம்ம பைனரி சர்ச் யூஸ் பண்ணலாம். ஸோ இதான் ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ். இப்போ இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம்.